ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EURCAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய டெஸ்டிங் பேஜ். சரிங்களா? டெஸ்டிங் பேஜ் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து என்னோடய ட்ரேட்ஸே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுதான் வந்து டெஸ்டிங்கில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டெஸ்டிங்கில் இது லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டோட வால்டைலில் நிறையா வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்ட்ஸை கொஞ்சம் நான் வந்து உள்ளே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா இது வீக்லி ஷேர் பண்ணுறது. அது 27 சார்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அது போக வந்து டெஸ்டிங்கில் வந்து நம்ம எக்ஸஸாக தான் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? இது கம்பல்சரி கிடையாது. எவ்ரி வீக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரண்டிலாம் தர மாட்டேன். சரிங்களா? இது எப்போவாவது வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறது தான். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட ரிசல்ட் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிபிபிசிஏடி பார்த்திங்கன்னா TP1 வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா EURCAD வந்து TP1 TP2 ரெண்டுமே வந்து ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா AUD JPY மட்டும் பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, SL போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா USD CAD பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன். சரிங்களா? பிரேக் ஈவன் டேரெக்டாக வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து லாஸ்ட் வீக்கில் ஒரு நாளில் ஷேர் பண்ணது இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு நாளில் ஷேர் பண்ணது. இந்த 2-3 சார்ட்டுமே வந்து ஒரே நாளில் வந்து ஷேர் பண்ணது. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா ஒரு டிபி ஹிட்டு, இன்னொன்றில் வந்து ஒரு டிபி ப்ளஸ் வந்து இன்னொரு டிபி 2 டிபி வந்து ஹிட்டு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 0.5% ரிஸ்கில் வந்து இது வந்து 1:2 அப்படின்னா வந்து 0.5% வந்து ரிஸ்க்கு, 1% வந்து ப்ராஃபிட்டு. இது வந்து எனக்கு ஒரு 1:4 பாயிண்ட் சம்திங் வந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 0.5% ரிஸ்க் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 0.5% அதுலேருந்து வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இது மறுபடியும் பார்த்திங்கன்னா இது ஒரு 1% பிரேக் ஈவன் அப்படின்றப்ப நம்ம வந்து 0.5%க்கு 0.5% வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரேக் ஈவன் அப்படின்றதுனால. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறதுக்கு மட்டும் காட்டல. எப்படி இதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து டெப்த்தாக போய் பார்க்கலாம். EURCAD அதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EURCADயில் நான் வந்து இது எப்படி வந்து பிக் பண்ணேன் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து மெயினாக நம்ம வந்து பார்த்தோம். EURCADயில் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து டேரெக்டாக வந்து 1 டேலேருந்து நம்ம வந்து இறக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ட்ரேடோட அந்த வெயிட்டேஜ் கொஞ்சம் வேணும். அதாவது ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இது பண்ணிங்கன்னா சடனாக வந்து மாறும். அப்படி இருக்கிறப்ப லாங் டைம் ஃப்ரேம்லேருந்து ஷார்ட் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுடைய ட்ரேடோட அந்த வெயிட்டேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது டியூரேஷன் நீங்கள் அதிலேருந்து பாதியிலே நீங்கள் குட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருச்சு. பட் வந்து ப்ராப்பரான ஒரு கீ லெவல் இருக்கா அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து ப்ராப்பரான ஒரு கீ லெவல் வந்து இல்லை. அப்புறம் ஏன் சார் இதில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் கலெக்ஷன்ஸ். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச் அந்த ஃபார்மேட்டு ப்ளஸ் இதெல்லாமே வந்து லிக்விடிட்டி கலெக்ஷன்ஸு. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஸ்வீப்பு, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது வந்து அதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுனால இது பண்ணோம். சரிங்களா? கரெக்டாக நம்ம எங்கே வந்து சார்ட் ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு சினாரியோவில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இந்த சினாரியோவில் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இங்கே மறுபடியும் வந்து லிக்விடிட்டி, இது ஸ்வீப்பு, சிஹெச் இது எல்லாமே நடந்தது பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் நடந்தோடனே நமக்கு வந்து நல்லாவே ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா இது மார்க்கெட் வந்து ஒரு பம்பு வந்து கொடுத்து மேலே வந்து போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சார் இதில் ஏன் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் மார்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டு. சரிங்களா? இது கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் அப்படின்னு வரப்போ கேண்டிலில் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நமக்கு அதோட சேர்த்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். நீங்கள் ஏன் சார் பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால டெஸ்டிங் தான். இது எல்லாமே வந்து டெஸ்டிங் பேஜில் தான் நம்ம போட்டிருப்போம். அதனால் வந்து இங்கே இருக்கிற கேண்டிலோட வெயிட்
வெயிட்டேஜ்க்காக தான் நம்ம வந்து மெயினாக இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். சரிங்களா, சிம்பிளான ஒரு விஷயம். இங்கே வந்து கேண்டில் நல்லா வெயிட்டேஜ் வந்து கொடுத்து அப்போ வந்து ஏறி இருக்குது. டவுனில் வந்து அந்தளவு வந்து ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகலை. ஸோ வந்து அப்பில் போகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, இதான் விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மறுபடியும் ஒரு கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா, கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் கிடச்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்படி ரேண்டமாகவும் பண்ணலாம். இப்படி ஒரு இது கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்படி இந்த கேண்டலில் நீங்கள் ஒரு இது போட்டு இப்படி வந்து பண்ணி நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து மேலே வரைக்கும் இப்படி இழுத்துட்டும் போகலாம். இது ஒரு ஃபார்மெட்டு. சரிங்களா, இங்கே போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்மெட்டு. சரிங்களா, இன்னொரு ஃபார்மெட்டு என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து டவுன் ஃப்ரேம் போகணும். சரிங்களா, அடுத்த இருக்கிற ஒரு நல்ல ஒரு டவுன் ஃப்ரேம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டவுன் ஃப்ரேம். அதில் போய்ட்டு வேறு ஏதாவது நமக்கு வந்து இது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மாதிரி ஒரு இது கிடைக்கிது. இங்கே நீங்கள் போட்டுட்டு இங்கே வைக்கிறதுனால அது உங்களுடைய விருப்பம். என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா, அதாவது ரிஸ்க்கை விட்டு நான் வந்து வெளியில் விளையாடணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இங்கே வச்சுக்கலாம். பட் நான் வந்து ஓகே, நான் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறேன், எனக்கு வந்து சடனாக வந்து இது பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் மாட்ரேட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு நான் வந்து ரிஸ்க்கை வந்து இங்கேயே வைக்கிறேன். சரிங்களா, ரிஸ்க்கை வந்து வெளியில் வைக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமரோடையே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஏதோ அடிச்சு விட்றதில்ல. நான் கொடுத்த சார்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா, நீங்கள் மற்ற சார்ட்டை பார்க்குறக்கும் இந்த மாதிரி சார்ட்ஸ் பார்க்குறக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இது நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு போஸ்ட் பண்ணி அது டார்கெட் அடித்த சார்ட்டை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு சிலர்னால வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறது ஒன்று தான், சார் நான் ஒர்க் போகிறேன், என்னால் வந்து சார்ட்ஸை வந்து இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவும் தான் மெயினாக இந்த மாதிரி நான் சார்ட்ஸை வந்து ஷேர் பண்ணது. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக மார்க்கெட் வந்து டிபி ஹிட்டு. சரிங்களா, கடன்ட்டு போயிருக்கும். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடுக்கும் கொஞ்சம் வந்து இதாக இருக்கிற ட்ரேடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சரிங்களா, ஆனால் ஸ்லோவாக போனாலும் டார்கெட் அடித்தாலும் நமக்கு தான் வந்து அது ப்ளஸ்ஸோ ஒழிய, நீங்கள் டார்கெட் இது பண்ணல அப்படின்னாலும் ஹிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பிரேக் இவன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இஷ்யூ கிடையாது. பட் லாஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதாவது 1% ஒரு 0.5% தான் நம்ம எல்லா ஒரு ட்ரேடுக்கு வந்து இது பண்ணுறோம். சரிங்களா, 0.5% வந்து ரிஸ்க் வைக்கிறீங்க, 0.5%லேருந்து 1% வந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் குட். சரிங்களா, இந்த 0.5% வந்து லாஸ் ஆகாமல் வந்து ஒவ்வொரு ட்ரேடும் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, அவ்வளோதான் வந்து விஷயம். இது நான் வந்து கொடுத்த சாலிடு டார்கெட்டு. சரிங்களா, பட் மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்றதையும் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா, மார்க்கெட் ப்ரெசென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓபியில் டேப் ஆகி இங்கே நின்றுட்டுருக்கு. இந்த ஓபியில் போகிறது நீங்கள் கெஸ் பண்ணலையா சார் அப்படின்னா, இதுவும் நம்ம கெஸ் பண்ணால் தான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் ரேஞ்ச் அப்படின்றதுனால நம்ம அதோடய முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஓகேங்க. கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து லைன் பை லைனாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.